எனக்கு வந்து அம்மா போட்டு இருந்தது. அம்மா போடும் போதே டாக்டர் சொன்னாரு பாப்பாக்கும் வரும். பாப்பாக்கு பாத்தேன்னா வாமிட் மருந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி மருந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தேன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து மாதுளம்பழம், வாழைப்பழம். அதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு 3 டேஸாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ சரியா போடவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வந்தோம், செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோம். இன்னும் வந்து நல்லா ஜாலியா தான் போகும்னு நினைச்சிட்டு வந்தோம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சோ அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பாப்பா உடம்புலாம் ரொம்ப சூடாயிடுச்சு, கனகனன்னு இருந்தது. ஃபீட் பண்ண பாலும் வந்து பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டாங்க. சோ என்னாச்சு, ஒருவேளை ஃபீவரா இருக்குமோன்னு நினைச்சிட்டே இருந்தோம். அப்புறம் போக வந்து பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு. எதுவுமே சாப்பிடவே, ஒரு வா கூட சாப்பிடவே இல்லை. எது கொடுத்தாலுமே வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நாங்க பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போயிட்டோம். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம். சோ கூட்டு போன பிறகு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு தெரியல, ஃபீவர் அப்படி சொல்லிட்டு நார்மல் ஃபீவர் தான் வந்தது. ஆமா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. சோ பாத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மருந்து போட்டு படுக்க வச்சிருந்தோம். மறுநாள் காலையிலே வந்து பாத்தோம்னா வச்சுக்கோங்க பாப்பாக்கு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் கோப்பல் மாதிரி வந்துருச்சு, அம்மா போட்டுருச்சு. எனக்கு வந்து அம்மா போட்டு இருந்தது. அம்மா போடும் போதே டாக்டர் சொன்னாரு பாப்பாக்கும் வரும். சோ குழந்தை வச்சிருக்கீங்களா, கண்டிப்பா வரும், பார்த்து ஜாக்கிரதையா பாத்துங்க. பாப்பாக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னால வந்து பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. எனக்கு எனக்கே வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் ஜுரம் ஆடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு பாப்பாக்கு வந்து அம்மா போடவே. எனக்கு அம்மா போட்டிருக்கும் போதே ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி அரிச்சுது, எரிஞ்சுது. சோ என்னால தூங்கவே முடியல. நான் 2 நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே இல்லை அம்மா போட்டிருக்கும் போது. சோ பாப்பாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பாப்பா வந்து இவர்கிட்ட கூட போகவே இல்லை, வரவே இல்லை. ஓட்டிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அம்மா அவங்க சங்கீதா பக்கத்திலேயே தான் கட்டி பிடிச்சிக்கின்னு பக்கத்திலேயே இருக்குது. அவரவே இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. இல்ல ஏதாவது சாப்பிட்டா கூட பரவாயில்ல, எதுவுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு துளி கூட பால் கூட ஆத்தி காய்ச்சி கொடுத்தா கூட வாமிட் தான். பாலையும் குடிச்சிட்டு வாமிட் தான் எடுத்துட்டு பயமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப பயந்தே போயிட்டு நாங்க. அதனால சரி வீடியோ எடுக்க முடியல. நார்மல் டேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு எங்க கூட வந்து அங்க நாங்க வீடியோ எடுத்தாலும் எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து விளையாடிட்டு கத்திட்டு பேசுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அவளை தூக்கி காட்டுறதுக்கு. உடம்பு சரியில்லாத இருக்கும் போது நாங்க நான் அப்படி ஏஞ்சி போனாலே என் பின்னாடியே வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டு. அவ அழும்போது வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே கஷ்டமா இருந்தது. ஆமா, இதோட 3 நாளா கண்டினியூஸா அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டுக்கு வந்து மறுபடியும் போனோம். மறுநாளும் ஹாஸ்பிட்டல் போனோம். நாங்க போயிட்டு அம்மா போடுறதுக்கு சொன்னோம். அம்மா போட்டு இருந்தது. அப்புறம் அது சத்து சிரப்பு வந்து கொடுத்தாங்க. அம்மா போடுறதுக்கு ஒரு சிறப்பு, சத்து சிறப்பு கொடுத்தாங்க. அப்புறம் வாமிட் வந்து நிக்காம வந்துட்டே இருந்தது. ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். நாங்க டிராவல் எல்லாம் பண்ணோமா, அது சொன்னோம். சென்னைக்கு போனோம், அப்புறம் இங்க வந்தோம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். குட்டி பண்ண ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் ஏதாவதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் வாமிட் மேபி வரும்னு சொல்லிட்டு வாமிட் மருந்து கொடுத்த மருந்துலாம் கொடுத்துக்கவே தண்ணி கொடுத்தா கூட பயப்படுறா. தண்ணி கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தண்ணி ஏதோ மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கூட குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபீட் மட்டும்தான் ஒரு 3 நாளே வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே குடிக்கவே இல்லை. தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஏதோ ஒரு இது கொடுத்தாங்க தண்ணியில கலந்து. அது ஒரே ஒரு நாள் வந்து கலந்து சும்மா ஒரு 2 வாரம் தான் குடிச்சா. அதோட தண்ணியே மறந்துட்டா. நான் தண்ணி சாப்பிட மாட்டேன், வாமிட் பண்றத பயந்துகிட்டு சாப்பாடு எதுவுமே சாப்பிடறது இல்ல. சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து வீடியோவே எங்களால எடுக்கவே முடியல. 3 நாளா வந்து ரொம்ப டஃபா இருந்தது. வீடே ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 2 பேருமே, எனக்கும் ரொம்ப கஷ்டம் ஃபீலிங்கா இருந்தது. சங்கீதாவும் வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு அழுவுது. எங்களால பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது மாதிரி பாப்பாவை என்னைக்குமே நாங்க பார்த்ததே இல்ல. அவ வாமிட்டு ஏதாவது ஒரு துளி வாயில வச்சாலும் அந்த பண்ணு எடுக்கிற வாயில வச்சாலுமே இவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு தூரம் அப்படியே மூஞ்சில வாமிட்டு வர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாந்திட்டா. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் வந்து ஒரு 2 நாள் ஆனா டாக்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இருங்க, தானாவே சரியா போயிடும். நாங்க அம்மாலாம் கூட சொன்னாங்க விளையாடிக்கிட்டே போயிடும், குழந்தைங்களாம் வந்து விளையாடிக்கிட்டே போயிடும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னுமே வந்து நைட்ல தூங்கவே மாட்டா. என்னை வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் எழுப்பிட்டு நான் மடியில படுக்க வச்சாதான் தூங்குறேன். என் மடியில கீழே படுக்க வச்சாலே போதும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறேன்.
பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் இவதான் தெளிய ஆரம்பிக்கிறா. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிட கொடுத்தா வந்து அதை சாப்பிட வந்து ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே சாப்பிடல, வாமிட்டும் கண்டினியூஸா வந்துட்டே இருந்தது. ஸோ இப்பதான் இந்த பண்ணு எல்லாம் கொடுத்தாலும் இல்ல பால் வந்து கொடுத்தாலும் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்றதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து பேசியாவது கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பா இன்னும் பாப்பாவுக்கு சரியான வீடியோ எடுத்துருந்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அப்படியே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ற ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டாண்டை வந்து சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன் இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா நிக்குத? பாய எப்படி கோணையா காட்டுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பண்ண அப்பா செல்லம்மா நீங்க அப்பா கிட்ட வாங்க 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 வாங்க. அம்மா டிவி வைக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க, பாப்பா வந்து ரிமோட் எடுத்து கொடுத்து டிவி வைக்க சொல்ல. டிவியா வேணும்? சரி வைக்கிறேன், அப்பா வைக்கிறேன். டிவில என்ன வரும்? சுட்டிக்கணுமா? கேமராக்கு நல்லா போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. குட் வந்து நேரம் மடியில் உட்காந்துப்பாரு. இவருக்கு வந்து எப்பவுமே டிவி பார்க்கறதுக்கு அப்பா மடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டிங். அழகா என் மடியில உட்காந்துட்டு தான் டிவி பார்ப்பாரு. இப்படி சாஞ்சு பாரு நல்லா. ஆயா அப்படிதானுமா யஷிதா? சோஃபா வாங்கி வைக்கல, அதனாலதான் வந்து அப்பாவை சோஃபாவை யூஸ் பண்றாரு அது யஷிதாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இட்லி சுடுறேன். இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் இன்னைக்கு வைக்கிறேன்ப்பா. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கலான்னு வைக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்கு. இட்லி ஊத்தி வச்சிடலாம். சுட சுட இட்லி மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மீன் குழம்பு நைட்டு வச்சு காலையில சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இட்லிக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் வைக்க போறோம். இப்ப வச்சேன்னா இன்னைக்கு 3 வேளைக்கு கரெக்டா இருக்கும். மதியத்துக்கு காலையில வச்சு 3 வேளைக்குமா? ஆமா, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் நைட்டு டின்னருக்கு. ஆமா ஓகே ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியா வரும் இந்த கண்டியால ஊத்துனாதான். ஆமா, சின்ன சின்ன இட்லி போதும். இட்லியுமே குட்டி குட்டியா இருந்தா தான் சாப்பிட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பெருசா இருந்தா சாப்பிட முடியல. அவ்வளவுதான். இட்லி வந்து ஊத்தி மீன் குழம்பு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வதங்கிடுச்சு அவ்வளவுதான். புளி கரைச்சி ஊத்தி மிளகாத்தூள் உப்பு போட்டோம்னா குழம்பு ரெடி. அவ்வளவுதான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வச்சுட்டு இருக்கேன். அம்மா போட்டா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் சமைக்கணும்னு எங்க சைடு எல்லாருமே சொல்றாங்க. எங்க ஊர் பக்கம் அப்படிதான் பண்ணுவாங்க. மீன் குழம்பு வைப்பாங்க, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, இந்த மாதிரி கவுச்ச வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு வைக்கிறேன். லாஸ்ட் டைமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான்வெஜ் வந்து சமைக்க கூடாது, நான்வெஜ் சமைக்கலாமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதம் அது மாதிரி வந்து கொடுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து சொன்னா எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்ச, உனக்கு கூட அதான எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் சமைக்கணும், கருவாட்டு குழம்பு வைங்க, மீன் குழம்பு வைங்க தான் எல்லாருமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதே ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் பாப்பா வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டான், நான் தான் சாப்பிடுவேன். இப்போயே வந்து பார்த்தோன்னா நான் தான் சாப்பிட்றேன், அவளுக்கு ஃபீட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால வந்து மீன் குழம்புலாம் வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எது வச்சாலும் நான் சாப்பிட்டு அவளுக்கு ஃபீட் மட்டும் பண்ணுவேன். ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 days வந்து ஒன்றுமே சாப்பிடல. பால் கூட நம்ம சுட வச்சு கொடுக்குற பால் கூட அவள் குடிக்கவே இல்லை. தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே, தண்ணி பச்சை தண்ணி கூட குடிக்கவே இல்லை. ஸோ ஏன்னா அவளுக்கு மருந்து வேற மாற்றி மாற்றி, வாமிட்டு மருந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி மருந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜுரம் மருந்து, அப்புறம் வந்து சத்து சிறப்புன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுக்க. அவளுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே வாயில தண்ணி கொடுத்தாலே மருந்து நினைச்சுக்கிட்டா. ஆமா, எதுவுமே அவ தொடவே இல்லை. அதுக்கு முன்னாடியே கூட 2 நாளா வந்து சரியா சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வேணாம்னு சொல்லிட்டேன். நான் கூட வெளியில இருக்காளங்காட்டின்னு சொல்லிட்டு சாப்பிடல, சரி பரவாயில்ல விட்டுலாம் சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிறது அவளுக்கு கிடையாது. அவளுக்கு என்ன சாப்பாடு இப்போ ரீசெண்டாக கொடுக்குறேன்னா, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தயிர் போட்டு பால் காய்ச்சி பால் சாதம் வந்து கொடுத்தேன். எப்படி வராது சாட்டா இப்போதான் பார்த்தீங்கன்னா தெளிவா கொஞ்சம் கொஞ்சம் முகம் தெளிஞ்சு வருது. ஃபீவர் சுத்தமா நின்று போயிடுச்சு, ஃபீவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அம்மா போட்டுருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் அம்மா போட்டு இப்போ டைம். ஆமா, ஸோ 5th daysலாம் வந்துன்னா 5th 6th day வேலை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடும். ஸோ இன்னைக்கு வந்து 4 நாள் ஆகுது. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், பால் சாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் இல்லாமல் சுத்தமாக அவளுக்கு காரமே வந்து காட்டல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்பம் மாதிரி
கோதுமை மாவுல வாழைப்பழம் எல்லாம் போட்டு ஸ்வீட் பண்ணி அது வந்து தோசை மாதிரி சுட்டு கொடுத்தேன். அந்த பேன் கேக் எல்லாம் செய்வோம்ல அது மாதிரி கோதுமை மாவுல பேன் கேக் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு அடுத்து என்ன கொடுக்கு, இப்போ இட்லி சுட்டாலும் வெறும் இட்லி வந்து சாப்பிடுவோம். பால் ஊத்தி தோசை சுட்டு பால் அப்படியே காய்ச்சின பால் ஊத்தி அதுதான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வேற என்னெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இளநீலாம் கூட வாங்கி வந்து வச்சிருக்கோம். இளநீ பாப்பா குடுக்கலாமான்னு தெரியல, அதனால நான் மட்டுமே இளநீ குடிச்சிட்டு அவளுக்கு வழுகு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். இளநீ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் பாப்பா குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிங்கான பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு கூலிங்கான ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து மாதுளம்பழம் வாழைப்பழம் அதான் வந்து கொடுத்துருவோம். பேயம்பழம் வந்து கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க, பட் அது எங்க பார்த்தாலுமே கிடைக்கவே இல்லை. அதனால நார்மல் வாழைப்பழம் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பாப்பாக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிள்ளி போட்ட சாம்பார் அது மாதிரி காரம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா வீட்டுல வந்து நான்வெஜ் சமைக்கணும், ஸோ அதனால வந்து சமைச்சிட்டு இருக்கோம்ப்பா. ஓகே ஜெயஸ்வீதா என்ன பண்றீங்க? ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டு அதான் फ्रेंड्स இட்லி வந்து சுட்டுட்டேன். இட்லி சுட்டு எடுத்து தனியா வச்சாச்சு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஆமா வேலை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு மீன் குழம்புமே வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இங்க பாருங்க சூப்பரா நல்லா. இது என்ன மீன்? பாறை மீன். பாறை மீன். ஆமா பாறை மீன் குழம்பு தான். சோ காரம் வந்து கம்மியா போகணுன்றதுக்காக குழம்பு கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். சோ மிளகாத்தூள் நிறைய போட்டா வந்து கொஞ்சம் திக்கா நல்லா காரமா வைப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரமே வேணாம். வெயில் வந்து இப்பவே செம்மையா வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து போறதுனால சோ காரம் இல்லாத திட்டமா வந்து பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இட்லியும் சுட சுட மீன் குழம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபனு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.